அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இறால் சம்பல் தான் பார்க்க போகிறோம். நான் 1/2 கிலோ இறால் எடுத்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். 4 காஞ்ச மிளகாயை வெந்நீரில் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். ஒரு சின்ன பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே இப்போ இதில் போட்டு அரைக்கிறது. இப்போ மசாலா இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அடுத்தது இஞ்சி போட்டுக்கிறேன். இதுக்கு மிளகாத்தூள்லாம் எதுவுமே கிடையாது. இதில் பூண்டு போட்டுக்கிறேன் கடைசியாக. அடுத்தது மஞ்சத்தூள் அதையும் போட்டுக்கிறேன். இதை போட்டு இதோட அரைச்சிக்கணும். இப்போது ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இதை அரைச்சி எடுக்கும்போது நல்லா கலர் கொடுக்கும். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு நான் செய்முறையை காமிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். இப்போது சட்டி காயிட்டோம். சட்டி சூடான உடனே கழுவி வச்சுருக்கிற இந்த இறாலை போட்டுக்கிறேன். கழுவி வச்சுருக்க அந்த இறாலை போட்டு கொஞ்சம் அதை அப்படியே வரட்டினா மாதிரி எடுக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வந்துடும் வெளியே. உங்களுக்கு அதை வரட்டி எடுத்த பிறகு தெரியும் பாருங்கள். பாருங்கள், இப்போது அதில் தண்ணி வரும் பாருங்கள். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். சும்மா ஒரு நிமிஷத்துக்கு வைப்போம். பாருங்கள் அதில் தண்ணி எப்படி வெளியாகுதுன்னுட்டு. ஏன்னா தண்ணிக்குள்ளேயே கிடக்கிறது பார்த்திங்களா இந்த இறால். அதனால் அதில் தண்ணி இருக்கும். நம்ம அதை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி சும்மா அதை வரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கிரேவி செஞ்சோம்னாக்கா நல்லாயிருக்கும். இறால் கிரேவியாக இருந்தாலும் இறால் பிரியாணியாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம அதை வரட்டிட்டு செய்யும்போது அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியாகிடும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பாருங்கள் தண்ணி எப்படி வருதுன்னுட்டு. நான் போடும்போது தண்ணியே இல்லை. இப்போ பார்த்துட்டிங்களா? இது எப்போவுமே நீங்கள் இப்படி செய்யுங்க. நான் இப்படி தான் செய்வேன். இறால் செய்கிற மாதிரி இருந்தாக்கா அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் அதை வரட்டி எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் நான் கிரேவியாக இருந்தாலும் சம்பலாக இருந்தாலும் செய்வேன். இப்போது அதை அடுப்பை அமர்த்திட்டு அதை இருத்துப்போம் தண்ணி. பாருங்கள், அதை வரட்டி அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு எடுத்தாச்சு. இப்போது நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு செய்முறையை பார்த்துக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டேன். இப்போ சட்டி சூடாகின உடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது இறால் சம்பல்னு சொல்கிறது. இறால் சம்பல், கோழி சம்பல், நெத்திலி சம்பல், இப்படி மீன் சம்பல் இதெல்லாம் செய்கிறது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போது சட்டி காஞ்சிருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். மசாலா ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகா ஊற போட்டது. சரிங்களா? இப்போது மஞ்சத்தூளும் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ சட்டி சூடாகிடுச்சு. இப்போ அதை ஊற்றிக்கிறேன். நான் அதை மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இதை ஊற்றிக்கிறேன். அந்த கிரேவி கொதித்து வரும்போது அது ஒரு மனங்க, செம்மையான ஒரு மனமாக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கொசு எங்கேருந்து தான் வருதோ தெரியலைங்க. போங்க வா, அடுப்படியில் நிற்கவே முடிய மாட்டேனுது.
கொசு அப்படி தான் இருக்குது நல்லாவே. இப்போது கொஞ்சம் போல் அந்த ஜாரை அலசி தண்ணி ஊற்றிக்கிறேன். இவ்வளோதாங்க. இது செய்முறை இப்படி தான். ஃபஸ்ட்டு நான் நெத்திலி சம்பல் செஞ்சுருப்பேன், அதுவும் இந்த மாதிரி தான். அதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, கருவாடு, பத்தைத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சி செஞ்சுருப்பேன். இப்போ வந்து இது வத்தல் மட்டும் ஊற வச்சு நான் அரைச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறமா சொல்லுவீங்க நீங்களே அது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னுட்டு. கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா இறாலில் வந்து நான் உப்பெல்லாம் இன்னும் ஒன்றும் போடலை, கழுவுறதுக்கு மட்டும்தான் போட்டேன் உப்பு, மஞ்சத்தூள். இப்போது உப்பு போட்டு இது நல்லா வந்து நல்லா கொதித்து வரட்டும். அது கொதிக்கும்போது தெறிக்கும், எங்கே பார்த்தாலும் தெறிக்கும். அதனால் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் 10 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். இப்போ மூடியை போட்டுருவேன். இப்போது 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் எப்படி கிரேவி எப்படி வந்திருக்குதுன்னுட்டு. செம்மையாக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்படி தாங்க இறால் சம்பல்ன்றது. இதை வந்து கோழியில் செய்யலாம், மீனில் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். இதையும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. இது வந்து மலேசியன் ஸ்டைல். பாருங்கள், இறால் வரட்டி வச்சுருக்கேன். அந்த இறாலை இப்போ போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதுவும் அதில் ஊற்றிடுச்சு. சரி, இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா அது அப்படியே கிரேவி வந்து செமையாக வரும். அப்போது ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் மட்டும் அதில் புழிஞ்சு விட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதான். இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வைப்போம். இறால் போட்டிருக்குல்ல, கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. நல்லாவே மூடி கீழே விழுந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். செம்ம ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மாதிரி இந்த நெத்திலி சம்பல், மீன் சம்பல், இறால் சம்பல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இதை போட்டு சோத்தில் விரவி சுட சுட சோத்தில் போட்டு விரவி சாப்பிடும்போது அப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டு. இது இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த கிரேவி இருந்துச்சுன்னாக்கா அப்படியே இந்த இறால் சம்பல் இருந்துச்சுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பிள்ளைகளுக்கு காலையில் ஸ்கூலுக்கு சோத்தை மட்டும் வடித்து கூட இந்த சம்பலை போட்டு விரவி பிள்ளைகளுக்கு ஒரு முட்டையை பொரித்து கொடுத்து அனுப்பலாம். இறால் இல்லாட்டி அந்த சம்பல் இருந்தாலே போதுங்க, பிள்ளைங்க நிறைய சாப்பிடுங்க. இப்போது கொத்தமல்லி தழையை தூவிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் தூவிக்கலாம் லைட்டாக. வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப நீங்கள் இந்த இறால் சம்பலை வந்து பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். வீட்டில் எதுக்குன்னு தனியாக நம்ம இது வாங்க போகிறது இல்லைங்க. மசாலாலாம் வீட்டில் இருக்கிற மசாலா மட்டும், வீட்டில் இருக்க ஜாமான் தான். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, வத்தல், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், இவ்வளோதாங்க. இதுக்கு காய்கறியா அதுவா இதுவா எதுவுமே கிடையாதுங்க. செம்ம வாசனையாகவும் இருக்குதுங்க. அந்த கஸ்தூரி மேத்தி போட்டு கொத்தமல்லி தழை தூவின உடனே செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.